நெருப்பு, நிலம், காற்று, நீர்ன்னு சொல்லி இருக்கு. இத பூரா வழிபடுறதுக்கு மொத்தத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறார். சூ சூரியன வழிபட்டா போதுமானது. கண்ண மூடிக்கிட்டு, அது சூரிய உதயமாகுது பார்த்தீங்களா? அதுலயும் நாங்க ஜோசியம் பார்க்குறப்ப சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? "சூரியன் உதயமாகுது இல்லையா கிழக்கு பக்கத்துல, அத மனசுல நெனச்சுக்க." இல்லாட்டினா சிலருக்கு வந்து மதியம் 12 மணிக்கு தலைக்கு உச்சியில இருப்பாரு. அப்ப இருக்கிற மாரி மனசுல நெனச்சுக்க. இல்லாட்டினா சாயங்காலம் மறைய போற மாரி நெனச்சுக்க. இந்த மாரிலாம் சொல்லுவோம். பலர் செய்றேன். இப்போ கொஞ்சம் நல்ல விவரமான ஆளுங்க செஞ்சுற அருமையானதுங்க. இதவே நான் ஃபாலோ பண்றேன்ட்டு போயிற ஆள் இருக்கு. சிலர் வந்து இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு கஷ்டமா இருக்கும். சரி அப்பத்த ஏதாவது ஒரு கோயிலு அ சொல்லி விட்டுருவோம். ஆனா குலதெய்வ வழிபாடுன்றது அவசியம், அவசியம், அவசியம். அத கண்டுபிடிக்க முடிஞ்சா தொடர்ச்சியா போயிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவ போ சொல்லுவாங்க. அது இந்த சிவராத்திரி போ சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய கான்செப்ட். இந்த சிவராத்திரில இருந்தே ஒரு யுக கணக்கு இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி கான்செப்ட்லாம் இருக்கு. அது இந்து மதத்தில மட்டும் தான் இருக்கு. அத பத்தியே ஒரு நாளைக்கு பேசலாம்.